ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான 5 ராசிக்காரர்கள் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளலாமா? மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும். மேஷராசியுடைய ஆதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கும் அனுமனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருளாதார நிலையில தான் இருப்பாங்க. அனுமனை வணங்கி வந்தா நிறைய வெற்றிகள் கிடைக்கும். கஷ்டங்கள் எல்லாமே போகும். மேஷராசிக்காரர்கள் தைரியசாலியாவும் புத்திசாலியாவும் இருப்பாங்க. மனத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணும் வச்சுக்காத நல்லவங்களா இருப்பாங்க. அனுமனுடைய கருணை எப்பவுமே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். அனுமனுக்கு செவ்வாய்க்கிழமை வடைமாலை சாத்திவாங்க. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் மேல் அனுமனுக்கு எப்பவுமே ஒரு கருணை இருக்குமா? இந்த ராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வெற்றிகள் தான் கிடைக்கும். இவங்க கிட்ட ஏதாவது ஒரு வகையில பணம் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய சம்பாதிப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அடிக்கடி கோவிலுக்கு போற பழக்கத்தை கொண்டவங்களா தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே ஹனுமனுடைய பக்தர்களா தான் இருப்பாங்களாம். அனுமனுடைய அருளால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பா நடக்கும். அனுமனுக்கு வெற்றிலை மாலை கொடுங்க. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். அதனால விருச்சிக ராசிக்காரர்களையும் ஹனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மேல ஹனுமனுக்கு ஒரு தனி கருணையே இருக்காம். அதனால இவங்களுக்கு வாழ்க்கையில பணம், சந்தோஷம் அப்படின்னு எதுக்கும் கஷ்டம் இருக்காது. ஹனுமனுடைய கருணையால விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஹனுமனுடைய கருணையால ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும். நீங்கள் ஹனுமனுக்கு கொய்யாக்காய் கொடுங்க. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் மேல ஹனுமனுக்கு தனி கருணை இருக்காங்க. காரணம், மகர ராசி செவ்வாய் பகவானின் உச்ச ராசி. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹனுமனை மனதார நினைச்சு வழிபடுவது ரொம்ப நல்லது. இப்படி வழிபடுவதால அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கஷ்டம் எல்லாம் தூர போகும். முக்கிய முடிவுகள் எடுக்கிற முன்னாடி ஹனுமனை ஒரு தரமும் நினைச்சிட்டு செய்யுங்க. நீங்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க. கடைசியா கும்பராசி. கும்பராசியின் அதிபதி சனிதேவன். அனுமனை வணங்குறவங்களுக்கு சனிதேவனுடைய அருள் கிடைக்குங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு ஹனுமனின் கருணையால வாழ்க்கையில சந்தோஷம், செழிப்பு எல்லாமே கிடைக்கும். ஹனுமனின் பக்தர்களை சனிதேவன் தொந்தரவு செய்ய மாட்டார். ஹனுமனின் கருணையால கும்பராசிக்காரங்கள் சின்ன வயசுலயே முன்னேறுவாங்க. கும்பராசிக்காரங்கள் தினமும் காலையில குளிச்சுட்டு ஹனுமான் சாலிசா படிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க செந்தூரம் வாங்கி கொடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேலோன் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.